ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒரு முன்னேற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு பணம் வருது. பட் அது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒன்றும் மருத்துவ செலவாகுது, இல்லை சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப விரயமாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு முன்னேற்றமே இல்லை. பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் முன்னேறிட்டாங்க, நம்ம இனி அப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இனி சில பேர் அதை குறிப்பா இதெல்லாம் சாபங்க, உங்க முன்னோர்கள் வாங்கிட்டு வந்த சாபமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா ஜோதிடத்துல ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு 21 தலைமுறை ஒரு சாபம் இருக்கு, தொடர்ச்சியா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? பெண் சாபம் தலைமுறைகளை தாண்டி பயணிக்கக்கூடியது. பித்ரு சாபம் பல தலைமுறைகளை தாண்டி பயணிக்கக்கூடியது. பித்ரு சாபம் ஒரு குடும்பத்துல இருக்கு அப்படின்னா முன்னோர்களுடைய சாபம். அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம், தினம் வீட்டுல சண்டை, வாய் தகராறு, நிம்மதியே இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை, சின்னது அப்படி பெருசா, பணம் எவ்வளவோ இருந்தாலும் ஆரோக்கியம் இருக்காது. இது பித்ரு சாபம். பொண்ணை பார்த்தீங்கன்னா சும்மா ரதி மாதிரி இருப்பான், கல்யாணம் நடக்காது. இது பித்ரு சாபம். பையன் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பான், லட்சணமா இருப்பான், நல்ல வேலையில் இருப்பான், கல்யாணம் நடக்காது. தனக்கு தானே பேசிக்குவான். பித்ரு சாபம். இப்படி பித்ரு சாபம் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு எது முக்கியமோ அதை மட்டும் உருவிடும். தொடர்ச்சி இந்த மருத்துவ செலவும் அதிகமாக வந்துட்டு இருக்கு. மருத்துவ செலவுக்கான காரணங்கள் இன்று இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். கிரகங்கள் ரீதியா மருத்துவ செலவு வருதுன்னு சொன்னா 4ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ வீணா போயிருப்பாங்க. 4க்கும் 8க்கும் உடைய லார்ட் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அஃப்ளிக்டட் பை நெகட்டிவ் பிளானட்ஸ். இந்த தலைமுறை பின்தொடர்ந்து வருமா? 100% பின்தொடரும். 1000 சாட்சிகள் இருக்கு என்கிட்ட. இந்த மாதிரி பித்ரு சாபம் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்பா படாத பாடுபட்டிருப்பாரு. குறைந்தபட்சம் ஒரு 500 பேருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது தந்தையாருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்க பையனுடைய ஜாதகத்துல பித்ரு சாபம் இருக்குன்னு பார்க்காமே சொல்லியிருக்கேன். அது உண்மையா அப்படி இருக்கு. சூரியனும் சனியும் சேர்ந்து சனியுடைய வீட்டிலோ சூரியனுடைய வீட்டிலோ சமசப்தம பார்வையிலோ நட்சத்திர பரிவர்த்தனையிலோ கனெக்ட் ஆயிருப்பாங்க. சூரியனுடன் வீட்டில் சூரியனோட சனியும் சேர்ந்து சூரியனுடைய வீட்டிலோ சனியுடைய வீட்டிலோ அல்லது சமசப்தம பார்வையிலோ அல்லது சனியோடைய 3, 7, 10 பார்வையிலோ அல்லது நட்சத்திர பரிவர்த்தனையிலோ கனெக்ட் ஆயிருப்பாங்க. இதுதான் பித்ரு சாபத்தோட கண்டிப்பா. சூரியன் நீச்சமானாலும் சில பேருக்கு பித்ரு சாபத்தை தரும். எது இந்த பித்ரு சாபங்கிறது முன் ஜென்மத்துல பண்ணக்கூடிய பாவங்களா? நாம முன் ஜென்மத்துல பண்ணதில்லை, நம்மை பெற்றவர்கள் பண்ணது. சஞ்சித கர்மான்னு சொல்லுவோம், அது பூர்வ ஜென்ம கர்மா. பிராரப்த கர்மான்னு சொல்றோம், அது தந்தையாரும் தாயாரும் செய்த கர்மா, நமக்கு வருது, தொப்புள் கொடி மூலியமா வருது. ஆகாமிய கர்மான்னு சொல்றோம், அதுதான் நாம செய்யக்கூடிய கர்மா இந்த பிறவியில. இதுல பிராரப்த கர்மா அப்பா அம்மா மிகப்பெரிய புண்ணியங்கள் பண்ணியிருக்காங்க, யாருக்கு வரும்? பையனுக்கு தான் வரும். அதே தாய் தந்தை மிகப்பெரிய பாவங்கள் பண்ணியிருக்காங்க, அது பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகுது, அவங்களுக்கு தான் வரும். 500 கோடி சொத்து வச்சிருக்காங்க, அது மட்டும் நமக்கு வேணும். ஆனா அவங்க செஞ்ச பாவம் நான் வேணாம்னு சொன்னா கடவுள் ஒத்துப்பாரா? இதுதான் காரணம். அப்போ தந்தை தாயுடைய கர்மாவை பொறுத்து பித்ரு கர்மா நமக்கு வருது. சஞ்சித கர்மா நம்ம பண்ணணும். நாம பிறவியில ஒரு பிறவியில நல்ல கர்மா செஞ்சிருந்தோம் சொன்னா கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியா இருக்கும். நம்மளும் சேர்ந்து தப்பான விஷயம் செஞ்சிருக்கோம், அப்பா அம்மாவும் சரியில்லைன்னு சொன்னா அவ்வளவுதான், அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல தொடர்ச்சி பெண் குழந்தைகளாவே பிறந்துட்டு வராங்க, தொடர்ச்சியா ஒரு 4 தலைமுறையா பெண் குழந்தையாவே இருக்காங்க. இதுவும் சாபக்கேடா? இது வரம், சாபக்கேடு இல்லை. ஒரு குடும்பத்துல பெண் குழந்தைகள் பிறப்பது என்பது வரம். ஆண் பிறந்தா சாபமான நெகட்டிவா கேட்கக்கூடாது. பெண் குழந்தைகள் பிறந்தால் அம்பாள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் அவதரித்திருக்கிறாள் என்பது உண்மை. பெண்ணை குழந்தையாக பெறுவதே ஒரு பெரிய பாக்கியம். ஆண் குழந்தைகளை பெற்றிருப்பது பாக்கியம் இல்லையான்னு நெகட்டிவா கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெண் உயிரை தரக்கூடிய சக்தியை பெற்றவர், ஒரு உயிரை பெற்றெடுக்கக்கூடிய சக்தியை பெற்றது ஒரு பெண். அந்த சக்தி ஆணுக்கு இல்லை. ஆக ஒரு உயிரை கடவுளுக்கு சமமானவள், கடவுள் தான் உயிரை படைக்கிறார்.
அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறது இவ மூலியமா பெற்றெடுக்கிறது. கடவுளுக்கு சமமானவள் தான் மனைவி, பெண்கள், சகோதர சகோதரிகள். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல அல்பாயில் அதிகமா இருக்கு, யாருமே வந்து ஒரு 40 வயசை கடக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் இருக்காங்க. இதுவும் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக தொடர்ச்சியாக விபத்துகளினால் மரணங்கள் ஏற்படக்கூடிய குடும்பங்களை நானே பார்த்திருக்கிறேன். சில குடும்பங்களில் பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு எல்லாருக்குமே இருக்கும். அம்மா, மாமா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் டப்பா டப்பா வச்சு பக்கத்து ரூம்ல கூட இருந்திருக்கலாம். ஆமா. இந்த விபத்துகள் நடக்கக்கூடிய காரணங்களுக்கு பித்ரு சாபம் என்பது அடிப்படை. ஒரு மனிதனுக்கு எப்படி நம்ம சொல்றோம், சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னம். சரலக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி மாரகாதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி பாதகாதிபதினு சொல்றோம். ஸ்திரலக்னத்துக்கு 3க்கும் 8க்கும் உடைய அதிபதி மாரகாதிபதி, 9க்குடைய அதிபதி பாதகாதிபதினு சொல்றோம். உபயலக்னத்துக்கு 7க்கும் 9க்கும் உடைய அதிபதி மாரகாதிபதி, 7க்குடைய அதிபதி பாதகாதிபதினு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு லக்னமா நீங்க எந்த லக்னம்னு பார்த்து உங்களுக்கு மாரகாதிபதி திசையா பாதகாதிபதி திசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து அந்த திசை நடக்கும் போது லக்னாதிபதி புத்தி கொஞ்சம் நீச்சமாகியோ வக்ரமாகியோ வரும்போது மரணம் சம்பவிக்கும். தொடர்ச்சியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணங்கள், அதாவது விபத்திலேயோ கொலையிலேயோ தற்கொலையிலேயோ ஆகக்கூடிய குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? முன்னோர்கள் தான் தன்னுடைய ஜீனை உங்கள்கிட்ட கடத்துறாங்க, தன்னுடைய ஜாதகத்தை உங்கள்கிட்ட கடத்துறாங்க, தன்னுடைய டிஎன்ஏ உங்கள்கிட்ட கடத்துறாங்க. எல்லாமே அவங்கதான். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இந்த ரெமெடி மூலமா தப்பிக்க முடியுமா? கண்டிப்பா தீர்வு இருக்கு. ஜோதிடம் என்பதே விஷயத்தை சொல்வதற்கான கலை அல்ல, அதனுடைய தீர்வையும் சொல்வதற்கான முயற்சி தான். யார் யாருக்கு சுய ஜாதகத்துல இப்ப எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சொல்ல முடியும், இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு இந்த விஷயம் செஞ்சா சரியாயிடும். மனமாற அப்படி செய்தால் கண்டிப்பா 100% பலன்கள் கிடைக்கும். ஐயா, அதே மாதிரி இந்த வாஸ்து கோளாறு இல்லையா, நம்ம வீடு கட்டினா ஒரு கரெக்டான வாஸ்துல அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பல வருஷமாவே வீடு வந்து பாதிலே நிக்குது, நம்ம எவ்வளவு பணம் வாங்கி போட்டாலும் அது முழுமையா அடைய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க. இதுவும் எப்படி பாக்குறீங்க? தசாபக்தியை பார்க்கணும் சுய ஜாதகத்துல, அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். வாஸ்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வீடுகள் இன்னைக்கு வந்து அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா கோடிக்கணக்கில் இருக்கு. பல பேருக்கு வந்து வாஸ்து பிரச்சனை சரி செய்யக்கூடிய பொருளாதார இதுவோ சிலது வந்து பண்ணவே முடியாது, பொருளாதாரம் இருந்தாலும் பிளாட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைமையில குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா வாஸ்து பிரச்சனை வெளியே போயிடும். 1. செகண்ட், வாஸ்து பிரச்சனையை சரி செய்ய முடியும், அதுக்கு வசதி பொருளாதாரமும் இருக்கு, டெக்னிக்கலா அந்த ஸ்பேஸ் அதெல்லாம் இருக்குன்னா கூட அதை பண்றது நல்லது. குலதெய்வ அருளை எப்படி நம்ம பெறணும்? குலதெய்வ அருளை பெறக்கூடிய சிம்பிள். குலதெய்வ அருளை பெறக்கூடியது வீட்டுல வந்து குலதெய்வத்துடைய பிம்பமோ இல்ல ஒரு விக்கிரகமோ வச்சு அதுக்கு தினசரி நிவேதனம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட அபிஷேகம் ஆராதனைகள் செய்து இப்படி பண்ணாலே குலதெய்வ அருளை பெற முடியும். அதே மாதிரி குலதெய்வமே தெரியலங்கய்யா அப்படின்னா நீ யாரை வழிபடுறது? குலதெய்வம் யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடியவர் பல பேர் இருக்காங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மூதாதையர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி தெரியவே முடியல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா உங்களுடைய 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இவர்களுடைய சஞ்சாரங்களை வைத்து குலதெய்வத்தை ரொம்ப சுலபமாக சுருக்கமாக சொல்ல முடியும். ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதே மாதிரி சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் திருமணம் ஆகாமே இருக்காங்க, ஆண்களுக்கே திருமணம் ஆகாம 60-70 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதையும் சாபக்கேடா பார்க்கணுமா? கண்டிப்பா அது சாபக்கேடு தான். திருமணம் ஆகாமல் இருப்பது ஒரு சாபக்கேடு, ஒரு சாபமே, தோஷமே. ஒரு கட்டமைப்பு இருக்கு மனிதனுடைய வாழ்க்கையில. ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், அவர்களுக்கு என்று குழந்தைகள், குடும்பம் என்று ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது இல்லைன்னா நீங்க அப்நார்மல் தான். திருமணத்தை ஏன் தடுக்க வேண்டும் அப்படின்னா, திருமணம் நேச்சுரலா இயற்கையா நடைபெற வேண்டிய ஒரு நல்ல விஷயம். அதை தடுக்கணும்னா தோஷத்தால தான் முடியும். அது ஒரு சாபம். பெண் சாபமாக இருக்கலாம், களத்திர தோஷமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதை நீங்க ஜோதிடர்கிட்ட கொடுத்து பரிசீலனை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியும். பொதுவாக நம்ம பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகத்துல 1,00,000 கோடி ரகசியங்கள் இருக்கு. ஐயா, அதே மாதிரி பெரும்பாலும் மக்கள் சொல்லுவாங்க, ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா இல்லை எனக்கு யாராவது பிலிசினை வச்சுட்டாங்க, எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செய்வினை என்பது அதர்வண வேதம், அதர்வணத்துக்கு வேதத்துக்கு கீழே இதெல்லாம் வருது. பட் இந்த காலகட்டத்துல அதை ஒரு வியாபாரமா தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. காசு புடுங்குற மாதிரி தான் பண்றாங்க. செய்வினை வைக்கிறேன், அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், நான் வந்து மலையாள மாந்திரிகம் அது இதெல்லாம் சொல்லி பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த செய்வினை வெறுக்கக்கூடியவர்கள்லாம் வந்து அது வெரி டேஞ்சரஸ். அது வந்து அப்படியே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு காசு வாங்கிட்டு உண்மையா விஷயம் தெரிஞ்சவங்க அதை பண்ண மாட்டாங்க. காரணம், பேக் ஃபயர் ஆகும். ஒரு சிறிய தவறு கூட இவங்களுடைய குடும்பத்தையே அழிச்சிடும். அதனால விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்க. சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கணல் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.